வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் எப்படியாவது இந்திராணியும் செலியனையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு ஸ்கெட்சை போட்டு நம்ம சிவாயும் அயலியும் சேர்ந்து ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்ணுறாங்க. நம்ம செலியனும் இந்திராணியும் சந்திக்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம செலியன் லேட் ஆகிடுறாங்க. இந்திராணி கொஞ்ச நேரமாக காவல் இருந்து பார்த்துட்டு இனி வரமாட்டாரு அப்படின்னு கிளம்பிறாங்க. நம்ம இந்திராணி கிளம்புன பிறகு செலியன் வராங்க. இதை பார்த்த உடனே எரிச்சல் அடைகிறாங்க நம்ம சிவாயும் அயலியும். இவ்வளோ நேரம் எங்கள் அக்கா எத்தனை மீட்டிங்கை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்காக காவல் இருந்தா, ஆனால் உங்களுக்கு நன்மை செய்திடலாம் அப்படின்னு நினைச்சா நீங்கள் ஏன் இப்போ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்ல நேரம் புரிஞ்சிக்க சிவா, என்னால் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேலை உங்களுக்கு மட்டும் தான் வேலையா? எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ வேலை இருந்து அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு தானே உங்களை பார்க்க வரா. இப்படி ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொதப்பிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், இனி எனக்கு நீங்கள் உதவண்டா, கண்டிப்பாக நான் சொதப்ப மாட்டேன். நான் ஒரு வழியை அவளை இந்திராணியை என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு ஒரு வழியை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க சிவாயும் அயலியும் சேர்ந்து நம்ம செலியனும் இந்திராணியும் பேசிக்கிடணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கு. அதை சரியா வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை நம்ம ஈஸியாக ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்துடலாம். பாவையும் இதனால சந்தோஷமா இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக நம்ம செலியனுக்கு கால் பண்ணி இந்த பாருங்க, அன்னி கூட சேரணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அயலி, என்ன அயலி சொல்லிட்டேன், எனக்கு ஆசை இந்திராணி கூட வாழணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தரோம், நீங்கள் இன்னைக்கு இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வைக்கிறதுக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிட்டையும் சொல்கிறாங்க, செலியன் அண்ணே உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி சொல்றாங்கன்னு சொல்லலாம் இந்திராணிட்ட. இந்திராணியும் அதுக்கு தயாராட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மீட்டிங் எல்லாம் இருக்கு. ஆனாலும் செலியனை பார்க்கணும். அவருக்கு அன்னைக்கு தலையில அடிபட்டு இருந்தா, அது பிறகு நம்ம பார்க்கல. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு நம்ம இந்திராணிக்கு இருக்கு. அதனால எப்படியாவது என் கணவரை சந்திக்கணும் அப்படின்னு உள்ளதுல மீட்டிங்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு நம்ம செலியனை பார்க்கறதுக்கு காவல் இருக்காங்க. அது கடையில் இந்த மோனிகா ஒரு வேலையை உருட்டி தள்ளிட்டாங்க. நம்ம செலியன்கிட்ட அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வரதுக்குள்ள இங்க இந்திராணி காவல் இருந்துட்டு இப்போவும் இவர் திருந்தவே இல்லை அப்படின்னு கோவப்பட்டுட்டு கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவாய அயலியும் இந்த அண்ணன் ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பண்ணியாவது நம்ம அண்ணி கூட சேர்த்து வச்சிடணும்னு நினைச்சா, ஆனா இப்படி சொதப்பிட்டாங்களா அப்படின்னு நினைக்க நேரம் ஆடி அசைஞ்சு நம்ம செலியன் வர தொடங்கிட்டாரு. அவரை பார்த்த உடனே இதுதான் நீங்க வரக்கூடிய லட்சணமா, உங்களுக்காக இவ்வளோ நேரம் காவல் இருந்தாங்க அண்ணி, இப்போ தான் கிளம்பி போறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தா கூட நாங்கள் ஏதாவது பேசி உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டு பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருப்போம். இதனால பாவையும் சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அன்னிக்கிட்ட சொதப்பிட்டே இருக்கீங்களா, அது ஏன் அப்படின்னு சொல்ல நேரம் என்னை மன்னிச்சிரு அயலி, எனக்கு அது கடையில் இங்கே கிளம்பி வரணும்னு இருக்க நேரம் ஒரு வேலை அதை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால முடிச்சுட்டு வரப்ப லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல நேரம் உங்களுக்கு மட்டுமா வேலை இல்லை சார் அப்படின்னு நம்ம சிவா ஆரம்பிக்காங்க. வேலை எங்க அக்காவுக்கு கூட இருந்துச்சே, எவ்வளோ மீட்டிங் இருந்து எவ்வளோ ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி உங்களுக்காக இன்னைக்கு காவல் இருந்துட்டு நீங்கள் வரலை அப்படின்னு சொன்னோன்னா முகத்தை சுழிச்சிக்கிட்டு, அக்கா இவர் என்னை திருந்தவே இல்லைன்னு போனாங்களே, அதை நாங்கள் பார்த்தோமே, அக்காவுக்கும் வேலை இருக்க தானே செய்யுது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சு உங்களுக்காக நான் நேரத்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்களே, அப்படி இருக்க நேரம் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல மாம்சு நீ செய்ய ஒவ்வொரு செயலும் சரி கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம் என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு சொன்னாரா. உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் பாடாப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் நீ இதை புரிஞ்சுக்கிடாமல் செய்கிறீரே அப்படின்னு சொல்ல நேரம் என்னை மன்னிச்சிரு. ஆனால் இந்த தடவை இனி மிஸ் ஆகாது. என்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ஏன்னா நீ இப்போது தனியாக போட பிளான் எல்லாம் மாம்சு அவ்வளோ சொதப்பி அக்காளுக்கு உன் மேலே ஆத்திரமும் கோபமும் தான் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு தான் நீ பிளான் போட அப்படின்னு சொன்னாரா. இல்லை சிவா, இது யாரையும் நான் கஷ்டப்பட மாட்டேன். நான் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அயலி
கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு நீங்கள் 2 பேருமே வந்து வியந்து போகிற அளவுக்கு நான் இந்திராணியை என் வலையில் விழ வச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி கிட்ட வந்து ஓடி போகிறாங்க, கையை பிடிச்சி இந்த பாரு என்னை மன்னிச்சிரு, நான் எனக்காக நீ வந்து உன் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ எவ்வளோ தூரம் எனக்காக காவல் இருந்த, ஆனால் எனக்கு கட்டாயமாக ஒரு வேலை இருந்துச்சு, அதான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு என்னை மன்னிச்சிரு, உன் நேரத்தை எனக்காக அவ்வளோ தூரம் வந்து காவல் இருந்தால இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் வந்து செய்த தப்பு எல்லாத்துக்கும் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நம்ம 2 பேர்த்துக்கும் பாவைக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ தயாராக இருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணிக்கு மனசும் வந்து இறங்குது. இவர் நம்ம பார்வையில் எப்போவும் தப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் இவருக்கு மனசுலையும் நான் என்னமும் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா பாவை நம்ம சேர்ந்து வாழ்ந்தா வந்து சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு உள்ள கட்டத்தில் வந்து ஒரு பொக்கை வந்து நம்ம செலியன் வந்து இந்திராணிக்கு கையில் கொடுக்காங்க. அதை வந்து இந்திராணி வாங்கிக்கிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா இந்த சைடு சிவாயும் அயலியும் வந்து வராங்க. நம்ம பேசுகிறாங்க இந்திராணிகிட்ட, இந்த பாருங்கக்கா, நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தான் தீரணும், இவ்வளோ காலமும் வீட்டுக்காக எல்லாமே நீங்கள் உழைச்சாச்சு, ஆனால் இனி பாவைக்கு நலனுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் மூட்டை முடிச்சு கெட்டி வச்சுட்டு நம்ம செலியன் அண்ணே நம்ம கூட நம்ம வீட்டில் வந்து வாழணுங்க்கா, இது நம்ம பாவைக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கோபத்தோடையே நிற்கிறாங்க நம்ம ரித்திகாவும் செல்வநாயகியும். ஏன்னா செலியன் வந்து பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் இனி இங்கே தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து வர நேரம் நம்ம உதய பெருமாளுக்கு என் பொண்ணுக்கு இப்போவாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு அப்படின்னு வந்து சந்தோஷம் இருந்தாலும் இந்த செல்வநாயகியும் வந்து ரித்திகாவும் சேர்ந்து இவங்க 2 பேரும் செய்கிறது நல்லதுக்கு இல்லை. இந்த வீட்டுக்காக வந்து இவனை பிரிஞ்சு இருந்தால் தான் நல்லது, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா இவன் நம்ம எந்த திட்டம் போட்டாலும் இவன் வந்து இந்துக்கு பக்கம் தான் நிற்பான், எல்லாத்துலேயும் சொதப்பி நம்ம எப்படி வந்து இந்த அயலி ஒரு டஃப்பை கொடுத்துட்டு இருக்காளோ நம்மளுக்கு அதே மாதிரி இந்த செலியனும் டஃப்பு கொடுப்பான் ரித்திகா. அதனால கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் சேரக்கூடாது, இவங்க எந்த காரணத்தினாலும் சேராமல் பிரிஞ்சே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து செல்வநாயகர் ரித்திகாவும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை வந்து போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து அவங்க அம்மாவை வந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் நம்ம விஜயகுமார் சாருக்கு வந்து போயிடுது. ஏடிக்கு வந்து கால் பண்ணுவோம் இதை கேட்போம் அப்படின்னு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாரு உங்கள் அம்மா உங்ககிட்ட பராமரிப்பில் தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம் சார், ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நீங்கள் லீக் பண்ணுனா அந்த வர்மா காதுக்கு போயிடும், அது பிறகு வர்மா வந்து எங்கள் அம்மாவை தேட ஆரம்பிச்சிடுவான், அது எனக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும், அதனால தான் நான் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவை பாதுகாக்கணும், நிச்சயமாக அந்த வர்மாவுக்கு சாவு என் கையில் தான், அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம், ஆனால் எங்கள் அம்மா இருக்க இடம் இப்போ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து மீடியாக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடுறாங்குதுங்க அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து சொல்கிறாங்கங்க. வணக்கம்.